கிரியா யோகம் உனக்குள் ஒரு பயணம் மகாவதார் பாபாஜி அப்படின்ற இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, வான் நோக்கினால் ஞானத்தின் பாதை, பூமியை நோக்கினால் மாயையின் பாதை அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படி ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்றத இன்னைக்கு பார்த்தா, முதல்ல நல்ல விஷயங்களை பாசிட்டிவாகவே ஆரம்பிச்சிடுறேன். வான் நோக்கினால் ஞானத்தின் பாதை அப்படின்றத இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். எனவே வேலி கிரியேஷன் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பதிவில் வானத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நமக்கு கண்களுக்கு புலப்படுகின்றன, மனதிற்கு என்ன புலப்படுகின்றன அப்படின்றத யோகத்தில் அமர்ந்து நம்ம பார்க்கும்போது தெரிய வரும். நமக்கு நார்மலாகவே மேலே பார்க்கும்போது சூரியன் தெரியும், சந்திரன் தெரியும். இது இரண்டுக்குமே பயங்கரமான ஒரு வேறுபாடுகளும் இருக்குது, ஒற்றுமைகளும் இருக்குது. சூரியன்றது எல்லாருக்கும் தெரியும் வெப்பம், சந்திரன்றது எல்லாருக்குமே தெரியும் குளிர்ச்சி. அப்போது நம்ம உடம்புல இடக்கலை, பெண்கலை, சுழுமுனை அப்படின்றது 3 விதமான முக்கியமான நாடியாக கருதப்படுகின்றது. அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் ஊடைய பாய்ந்து 10 விதமான வாயுக்கள் மூலமாக சில விதமான சக்கரங்கள் ஆக்டிவேஷன், பல எனர்ஜி நம்மளுக்கு தினமும் கொடுத்துக்கிட்டே இருக்குது சுவாசத்தினால. அப்படி இருக்கும்போது 1 மணி நேரம் கழித்து 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மூச்சு சுவாசம் மாறிக்கிட்டே இருக்கும். இடக்கலையிலிருந்து பெண்கலைக்கும், பெண்கலையிலிருந்து இடக்கலைக்கும் பார்த்தீங்கன்னா மூச்சு சுவாசம் நீங்கள் இந்த விரல்களை வச்சு பார்க்கும்போது ஒரு மூக்கு துவாரம் வழியாக பார்த்தீங்கன்னா சுவாசம் அதிகமாக வரும், ஒரு மூக்கு துவாரம் வழியாக சுவாசம் கம்மியாக வரும். அப்போது நம்முடைய வலது மூக்கு துவாரங்கள் வழியாக வரக்கூடிய அந்த சுவாசங்கள் நாடி பார்த்தீங்கன்னா சூரிய நாடின்னு சொல்லுவாங்க. இடது மூக்கு துவாரங்கள் வரக்கூடிய அந்த நாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்குன்னா தெரிஞ்சுக்கணும், சும்மா பேசிக். இது தெரிஞ்சுக்கினா நம்மளுடைய யோகத்தில் பயணிக்கும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இடது மூக்கு துவாரம் வழியாக வரக்கூடிய அந்த காற்று குளிர்ச்சி தன்மை, சந்திரத்தன்மை வாய்ந்தது. அப்போ இரண்டும் ஒரு சேர சுவாசங்கள் நம்மளுடைய உடல்ல பிரவேசிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுழுமுனை ஆக்டிவேட் ஆகும். அந்த ஆக்னிய சக்கரம் ஆக்டிவேட் ஆகி மற்ற 7 விதமான சக்கரங்களும் அதனுடைய சுவாசங்கள் வாயுக்கள் சென்று இயக்கப்பட்டு நம்முடைய பிறவி பயன்கள் பார்த்தீங்கன்னா கர்ம வினைகள்லாம் இந்த யோகத்தினால சிறிது சிறிதாக கரைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ இந்த உயிர் எங்கிருந்து வந்ததோ அங்கிருந்து மீண்டும் போகிறதுக்காக, மீண்டும் திரும்ப செல்வதற்காக நம்முடைய கர்மாவலை பொறுமையாக நம்ம கூட இருந்து வழிகாட்டி அதை கரைச்சி கூட்டு போகிறதுக்கான பாதையை எல்லா ஜீவன்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது இந்த உயிர் தான். எல்லா உடல்களுக்கும், அது எந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அது அத்தனைக்குமே பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்து தன்னுடைய கர்மாவை அனுபவிச்சு மீண்டும் வந்த இடத்துக்கு திரும்ப செல்வதற்கான பாதையை காட்டி செல்லும் இந்த ஜீவன், நம்ம உள்ள இருக்கிற அந்த உயிர். ஆனால் உயிரை உணர்றதுக்கே பல கோடி பிறவி எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அது புழுவாக இருக்கலாம், புல்லாகவும் இருக்கலாம், இல்லை மரமா, செடி, கொடி, பாறை, எது வேணாலும் இருக்கு. எல்லாமே உயிரினங்கள் தான். எல்லாத்துக்குமே உணர்வுகள் இருக்கு, எல்லாத்துக்குமே இயக்கங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது வான் நோக்கி பயணித்தால் ஞானப்பாதை அப்படின்றத சித்தர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆசிரியர் குருமார்கள் எனக்கு ஆசிரியரியா சொன்னது, தனக்குள்ள தான் வெளிகளை மேல் பார்த்து தனக்குள்ள அந்த ஆக்னிக்குள்ள மெதுவாக பயணிச்சு வான் நோக்கி பயணிக்கும் போது என்ன நடக்கும்னா, தன்னுடைய கர்ம வினைகளை கழித்து தன்னுடைய ஜீவனானது எங்கிருந்து வந்ததோ அங்கே உணர்த்தப்பட்டு மீண்டும் அங்கேயே கூட்டி சென்று உடல் முதிர்ந்தாலும் உயிர் முதிராமல், அதாவது உடல் வயதடைந்து போனாலும் தன்னுடைய ஆன்மா என்னைக்குமே, அது வயது என்னன்னு யாரும் இது வரைக்கும் அரிதா சொல்லப்பட்டதே கிடையாது. ஒரு ஆன்மாவுக்கு எத்தனை வயது அப்படின்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. தனக்குள்ள இருக்கிற அந்த உடல்ல இருக்கிற அந்த உயிருக்கு எத்தனை வயது அப்படின்றது இது வரைக்குமே சில ஞானிகளால கூட அதனுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்க முடியாது, வயதை கணக்கிட முடியாது. ஏன்னா இறைவன் மட்டுமே அந்த கணக்கேடுகள் எழுதப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இந்த வானத்தை நோக்கி சில விஷயங்கள் அமானுஷ்யமாக இருக்கப்படுகின்றது. எப்படின்னா, எப்படி சூரியன் சந்திரன் இருக்குதோ அதையும் மேல் தாண்டி நட்சத்திர மண்டலங்கள், அதையும் மேல் தாண்டி 9 நவ கிரகங்கள், அதையும் மேலே தாண்டி இன்னும் சில விதமான கேலக்சிகள், அதையும் மேலே தாண்டி பார்த்தீங்கன்னா பூமி போலவே உருவாகி கொண்டிருக்கும் பிரபஞ்சங்கள், அந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி பல கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் உருவாகிட்டே இருக்கும், ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கும்.
அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி கண்டு வந்தாங்கன்னா யோகத்தால ஞானத்தால கண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பூமியை நோக்கி பார்வையை திருப்பினால் மாயை என்னும் விஷயங்கள் நம்மளது மனதை, உடல், உயிர் இது எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்கிட்டு மேலே போக விடாம அப்படியே தடுத்துக்கிட்டே இருக்கும். ஆசை ஆசை ஆசைன்னு நம்முடைய உடலும் சரி, உள்ளமும் சரி, மனமும் சரி, நம்முடைய ஜீவனும் சரி, தப்பிச்சு போக ஒரு ஸ்டெப்பு முயற்சி பண்ணா 10 ஸ்டெப்பு வந்து தன்னுடைய மாயையை இழுத்து ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கண்முன்னாடி நிறுத்தி அதுக்குள்ளவே சுழலுக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நம்மளை வந்து சுழல விட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாயை, பூமி என்னும் ஈர்ப்பு சக்தி என்னும் சொல்லக்கூடிய அந்த மாயை வந்து மனிதர்களுடைய அந்த கர்ம கழியவே விடாது. அந்த மாதிரி தன்னுடைய ஜீவனையும் உடலையும் பூமியில் ஈர்த்து வைத்து கொண்டே இந்த மாயையில சுழல விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் இதனுடைய பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு போர் வீரர்கள் இருக்காங்கன்னா, ஒரு அரண்மனை இருக்குதுன்னா அந்த அரண்மனைக்குள்ள வெளியே வந்து பாதுகாப்பு ஆட்கள் நின்றுகிட்டு இருப்பாங்க. அவங்கள தாண்டி உள்ள போக முடியாது. அவங்களுடைய பார்வையை தாண்டி உள்ள யாரும் நுழைய முடியாது. அந்த முன் வாசல் ஒரு ராஜ மாளிகை இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய ராஜாவை பார்க்க போனோம் அப்படின்னா வரக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி, தூதுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த ஆட்களுடைய வெளியே பாதுகாப்பா நின்றுகிட்டு இருக்கக்கூடிய அந்த பெரிய வாசல் கதவு, ஒரு கதவுக்கு 2 நபர்கள் காவலாக இருக்கக்கூடிய அந்த நபர்களை தாண்டி தான் ராஜாவை பார்க்க போகவே முடியும். அதே மாதிரி நம்முடைய மூச்சு துவாரங்கள், அதாவது இடக்கலைப்புங்களை, அது வலது சுவாசம், இடது சுவாசம், இந்த மூச்சு காற்றை 2 உணராமல் உள்ள இருக்கிற ஜீவனை பார்க்க யாரும் போக முடியாது. இதெல்லாம் பயங்கரமான சூட்சுமம். முதல்ல வந்து இந்த மாதிரி தான் வந்து நமக்குள்ள இருக்கிற விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸா கவனிச்சு பயணிச்சா மட்டும்தான் உள்ள இருக்கக்கூடிய அமானுஷ்யங்கள் மெதுவாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. என்னுடைய அனுபவங்கள்ல நான் கண்டதுமே அதுதான். ஆனா வந்து ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய அதே அனுபவம் மற்றவங்களுக்கு கிடைக்காது. அதனுடைய சில சாராம்சங்கள் வேறுபடும். அப்படி இருக்கும்போது இந்த வானத்தை நோக்கி நம்ம வந்து புருவ மையத்தை நோக்கி அப்படியே நம்ம வந்து பயணிக்கும்போது தனக்குள்ள ஒரு ஆள் தூக்கம், அதாவது ஆள் துயில் நிலை, உறக்க நிலைக்கு கொண்டு போயிடும். சில நாட்கள்ல யோகத்தின் அந்த பயிற்சியால கூட்டிட்டு போயிடும். அப்படி போக போக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வேறு விதமான உலகங்கள் மட்டுமல்ல, பல விதமான காட்சிகள் மட்டுமல்ல, எல்லாமே நம்மளோட உயிர் ஞானங்கள். இந்த நம்ம உடலுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன், இந்த கேலக்சி எல்லாம் கடந்து தாண்டி வந்தது தான். அதனால ஏன் மறுபடியும் விசித்திரமான ஒரு காட்சி நமக்கு தோணுது அப்படின்னா, ஒளி, நிறம், வெளிச்சம், சத்தம், வேறுபாடு, இது எல்லாமே உணர்ந்து வந்தது தான் அந்த ஜீவன். ஜீவனுடைய ஒளியை ஒரு முறை உணர்ந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதனுடைய தொடக்கம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனுடைய நிறத்தை வந்து உணரக்கூடிய அந்த நுண்ணறிவு யோகத்தால மட்டுமே கிடைக்கும். மற்ற எந்த விஷயத்தாலுமே ஜீவனை உணரக்கூடிய ஒரு அந்த அற்புதமான ஒரு செயல் வேற எந்த செயல்களிலும் கிடைக்காது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன், யோக நிலைக்கு அவ்வளவு ஒரு அபார சக்தி உண்டு, அற்புதமான சக்தி உண்டு. பயங்கரமான ஒரு நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள உருவாயிட்டே இருக்கும். ஆனா லேட்டா தான் இருக்கும். நம்ம இவ்வளவு நாள் யோகம் செஞ்சுமே நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கலன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா யோகத்தினுடைய பிரபஞ்ச ஆற்றலின் சேகரிப்பு நம்முடைய உடல்ல இல்ல ஜீவன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆற்றல் வந்து மறைஞ்சிருக்கும். வெளிப்பட வேண்டிய நேரத்தில் கரெக்டா வெளிப்படும். உங்களுக்கான சமிக்கைகளை, சிக்னல்களை, உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலை அது சரியான நேரத்துல வழிகாட்டி கூட்டிட்டு போகும். அதுதான் இந்த ஜீவன், இறை ஜீவன், அதாவது இறைவனுடைய உயிர், ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி இருக்கும்போது இந்த வானத்திற்கும் அதாவது பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு உண்டு. அது மட்டும் இல்லாம நம்ம வானத்தை நோக்கி பயணிக்காம நம்மளுடைய பார்வையை எப்பயும் ஒரு சில பறவைகள், விலங்குகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பார்வையை ஆகாயத்தை நோக்கியே வச்சுக்கிட்டு இருக்கும். என்ன காரணம்னா நம்மளுடைய 2 கரு விழிகள் இருக்கு பாத்தீங்களா, அப்படி லேசா அப்படி மேலுக்கு அப்படி பார்த்தா அப்படி நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அதிவேகமாக பிரபஞ்சத்தில் எங்கோ இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றல் எனர்ஜியை அந்த கண்கள் இழுத்து வெள்ளை புருவங்கள் இருக்கும் நமக்கு, அதாவது வெள்ளை
விழி இருக்கு பார்த்தீங்களா, கருவிழிக்கு கீழே வெள்ளை விழி. அது அது மூலமாக அது அப்படியே ஒரு ஆர்க்கா வரைஞ்சிங்கன்னா தெரியும். கருவிழி மேலே இருக்கும், வெள்ளை விழி இப்படி ஒரு ஆர்க் மாதிரி வரைஞ்சிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் தெரியும். அதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய அற்புதமான ஒரு எனர்ஜி இழுக்கக்கூடிய ஆண்டனா, ரிசீவர், சோலார் பேனல் அப்படின்ற மாதிரி. அப்படி ஈர்த்து வைக்கும்போது நமக்கு என்ன நடக்குன்னா, நமக்கான உயிர் எங்கிருந்து வந்ததோ அங்கே செல்லக்கூடிய கர்ம வினைகளை கழிந்து செல்லக்கூடிய அந்த பாதைகள் நமக்கு கிட்டும். ஆனால் பூமியை நோக்கி நம்முடைய பார்வை செலுத்தி கொண்டு புற அந்த பொருட்கள் மேலே எல்லாமே நம்முடைய கவனத்தை செலுத்திக்கிட்டு நம்ம ஃபோக்கஸிங் அதில் சென்றுக்கிட்டே இருந்தால் நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கு செல்வதற்கு தடைகள் இன்னும் பல பிறவிகள் ஏற்படும். மாய சுழற்சியில் சுரண்டுப்போம். பொருள், செல்வம், அது மட்டும் இல்லாமல் சில விதமான மாயை என்று சொல்லக்கூடிய எல்லாம் கரைந்து மறைந்து செல்லக்கூடிய அந்த பொருட்கள் மேலே நம்ம மாயையானது சூழ்ந்து கொள்ளும். மனமானது மாயையில் சுழற்சியில் மாட்டிக்கொள்ளும். அப்படின்றது தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இறைவனுடைய ஒரு செயல். அவங்களுடைய ஒரு அணுவும் அசையாது. இறைவனுடைய ஒரு இயக்கங்கள் இல்லாமல் அணுவும் அசையாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதனுடைய செயலாக்கங்கள் ஒவ்வொரு மண்டலங்களா நம்மக்கிட்ட அந்த எனர்ஜி ரிசீவ் ஆகி வரணும்னா அந்த ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு ஃப்ரீக்வன்சின்னு எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அது எதுவுமே கிடையாது. சாதாரணமாக ஒரு விஷயம் என்னன்னா, ஃப்ரீக்வன்சிங்கிறது மனது நிலையான ஒரு நடுநிலைத்தன்மை. எப்படி ஒரு குளத்துல அமைதியாக இருக்கிற ஒரு குளம், அந்த குளத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையோ ஒரு பொருளை எடுத்து எறியும் போது அந்த அலைப்பாய்ந்து கொண்டு மீண்டும் அலைகள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான எண்ணங்கள்னு வச்சுக்கோங்க. அந்த எண்ணங்கள் எப்படி சமநிலை, எந்த ஒரு எண்ணம் இல்லாமல் எந்த ஒரு எண்ணங்கள் இல்லாமல் ஒரு நிலைக்கு நீங்கள் நிற்கிறீங்களோ, அந்த குளம் எரியப்பட்ட பொருட்கள், தூக்கி எறியப்பட்ட பொருட்கள், ஆடி அசைந்த அலைகள் எப்படி அமைதியாக நடுநிலைத்தன்மையோட குளம் அசையாமல் நின்று பார்க்குதோ அந்த மாதிரி நிலைமைக்கு வர்றது தான் ஒரு ஃப்ரீக்வன்சி. அதுக்கே நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆல்பா ஃப்ரீக்வன்சி, பீட்டா ஃப்ரீக்வன்சி, அந்த மாதிரி ஆல்பா, பீட்டா, அந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனம் அமைதியாக செயலற்று இருக்கிறது தான் அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு நடுநிலைத்தன்மை. மனம் அமைதியாக இருந்தாலே பிரபஞ்சமானது நம் உடலை சூழும், உள்ளத்தை சூழும், ஜீவனை சூழும், மாயையிலிருந்து விடுபட்டு வழிகாட்டி எங்கிருந்து வந்ததோ அங்கே கூட்டிச் செல்லும். எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உயிரை நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் இறை சக்தியை நீங்கள் நெருங்க ஆரம்பிக்கிறீங்களோ, உலகத்தில் இருக்கிற அந்த பொருட்கள் மாயைகள் மேலே ஆசையெல்லாம் விட்டுடும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 விலகி வந்துட்டே இருப்பீங்க உங்களே அறியாமல். எந்த ஒரு பொருட்கள் மேலே அதிகமாக ஆசை வராது, வரும், அப்புறம் வேண்டான்ட்டு விட்டுடுவீங்க. அந்த மாதிரி இறைவனை நெருங்க அற்புத சக்தி உங்களை நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கும். மாயை என்பது விடுபட்டுக்கிட்டே இருக்கும். பூமியை நோக்கி பார்வை செலுத்தினால் மிஞ்சுவது வெறும் மாயை மட்டுமே. ஆனால் வானத்தை நோக்கி பயணிக்கும் போது அற்புத சக்தி நமக்குள் பிரபஞ்ச ஆற்றல் உயிர் ஜீவனை தரிசித்து அந்த உயிர் ஜீவன் ஆகப்பட்டது மீண்டும் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே இறைநிலைக்கு கொண்டு போயிடும். அப்படின்றது தான் ஒரு அற்புதமான ஆற்றல். அப்போ யோகம் செய்யும்போது வானத்தை நோக்கியவாறு தியானம் செய்யும்போது நமக்குள்ள இருக்க வழி, அது இல்லாமல் நமக்கு தேவையான விஷயங்கள் இல்லை, நமக்கு இரிட்டேட்டிங்கான ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும், அதிலிருந்து வெளிப்பட்டு ஈஸியாக வரணும்னா சும்மா வெட்ட வெளியில் அமர்ந்துக்கணும். இந்த யோகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 நிமிடம் நீங்கள் வானத்தை மட்டுமே பார்த்துட்டு வாங்க. வேறு எதையுமே நீங்கள் கவனிக்க தேவையில்ல. நீளமான அந்த வானத்தை சுத்தமான காலையிலையோ மாலையிலையோ எப்போ டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, 1 நிமிடமோ 5 நிமிடம் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷன்லாம் இருக்கும்போது அப்போ நீங்கள் அதை பாருங்கள் வானத்தை. உங்களுக்குள் இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள், வலிகள் மற்றும் எல்லா விதமான மனநோய்களை எல்லாமே இந்த வானம் ஆகப்பட்டது உறிஞ்சி எடுத்துக்கிட்டு நல்ல சக்தியை கொடுக்கும். அப்படின்றது நான் உணர்ந்த ஒரு வான் யோக தியானத்தில் உணர்ந்த என்னுடைய ஆசிரியர் குரு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மகா சூட்சமம் உங்களுக்கு பயன்படுத்தும் அப்படின்றதுக்காக தான் சொல்லலாம். அது பற்றி இல்லை, வானத்தை பார்த்துட்டே இருக்கும்போது சில விதமான சக்கரங்களுடைய நிறங்களும் உங்களுக்கு கண்ணு தெரியும். மின்மினி பூச்சி மேலே அப்படி மின்னி மறையும் ஒரு செகண்டு. அது என்ன நிறம் வேணாலும் இருக்கலாம். எப்படின்னா உங்களுடைய ஆன்மா எந்த பரிணாம வளர்ச்சிக்கு கடந்து சென்று கொண்டு இருக்குது மேல்நிலையை, அதை பொறுத்து அந்த ஒளிகள் உங்களுக்கு கண்ணுக்கு வெளியே பார்த்துட்டு இருக்கும்போதே, ஆகாயத்தை நோக்கி மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த ஒளிகள் மின்னி மறையும். அதையும் உங்களால் உணர முடியும் அந்த பயிற்சினால. வான் யோக தியான நிலைப்பயிற்சி இது மத்தியில் இன்னும் நிறைய யோக நிலைப்பயிற்சிகள் இருக்குது. இருள் யோக
யோக நிலை பயிற்சி, அப்புறம் சந்திர யோக நிலை, சூரிய யோக நிலை பயிற்சி, அதுக்கப்புறம் நட்சத்திர யோக நிலை பயிற்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் யோக நிலை பயிற்சி. இந்த மாதிரி யோகங்களில் கோடிக்கணக்கான யோகங்கள் இருக்கு. ஆனால் கிரியா யோகம்ன்றது மகா அற்புதமான ஒரு யோகம். இந்த மாதிரி யோகத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். யோகத்தினுடைய ஆற்றல்கள் வந்து எப்போ நான் உணர ஆரம்பிச்சனோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனக்குள்ள வந்து ஒரு மாபெரும் சக்தி வழிகாட்டியா இருந்து நண்பனாகவும், நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் உயிர் இறைசக்தியாகவும் நமக்கு வந்து நல்ல ஒரு பாதையை காட்டி, இந்த பூமியில பிற பொருட்கள் எல்லாம் பார்ப்பது அனைத்தும் மாயை, அது வந்து நிரந்தரம் கிடையாது அப்படின்னு உணர வச்சு, அந்த கர்மாவோட நீ பயணிச்சுதான் ஆகணும் அப்படின்றதையும் உணர வச்சு, அந்த கர்மா வினைகளை மீண்டும் அதிகமாக செய்யாமல், பிறர் மனம் நோகாமல் நாம் வந்து பயணிச்சுட்டு இந்த டிராவலை வந்து முடிச்சுட்டு அடுத்த டிராவலுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் இறைசக்தியானது ரொம்ப அற்புதமாக எல்லாருக்குமே வழிகாட்டக்கூடியது தான். ஆனால் அந்த வழிகாட்டுறதுக்கான தகுதியை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். யோகத்தின் மூலமாக ஏற்படுத்தினா மட்டும்தான் கிட்ட நெருங்கி போக முடியும், உணர முடியும். இறை சக்தியா இருக்கு அப்படின்றத உணர்றதுக்கே பல பிரிவுகள் எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அது எல்லாம் எத்தனை பிரிவுகள் யார் யார் விதிக்கு எவ்வளோ உட்பட்டது அப்படின்றத பொறுத்து தான் மாறும். அப்படி இருக்கும்போது யோகத்தின் மீதும் இறை சக்தியின் மீதும் பக்தியின் மீதும் நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயணிச்சுட்டே இருப்பாங்க. யோகங்களுடைய அற்புதமான சக்தி, இறைவனுடைய ஆண்டவனுடைய அற்புதமான சக்தி என்னன்னா, பிரபஞ்சத்தினிடம் வைத்த நம்மளுடைய உண்மையான அன்பு, பக்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு நம்மளுக்கு திரும்பி ஏதோ ஒரு மூலியமாக நமக்கு கிடைக்கும். எதிர்பாராத அன்பு பக்தியும் வைக்கும்போது. ஆனால் சில பொருட்களின் மீதோ சில விஷயங்களின் மீதோ அது எதுவாக இருந்தாலும் சரி, உயிர் உள்ள பொருட்களாக சரி, உயிரற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, அது மேலே வைத்த நம்பிக்கையும் அன்பும் பக்தியும் நமக்கு ஏமாற்றத்தை மட்டுமே கொடுக்கும் என்பது என்னுடைய ஆசிரியர் குரு எனக்கு உணர்த்தி, செல்வம் பொருள் இது மேலே எல்லாத்தையும் மேலேயும் ஆசை வைக்கிறதுனால எல்லாமே வீண் அப்படின்னு சொல்லி உணரப்பட்டது. உங்களுக்கு நான் என்னுடைய அனுபவம் இந்த பதிவில் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். அதனால வந்து வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா யோகத்தில் பயணிக்க நமக்கு தானாக கிடைத்துக்கொண்டே இருக்கும். அதுக்காக உழைப்பை நாம் வந்து வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ட்ராவல் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் தேவை தான். ஆனால் அது கூடவே நம்ம யோகத்திலும் பயணிக்கும்போது நமக்கு இன்னும் சிறப்பான ஒரு பலத்தை கொடுக்கும், மனோபலத்தை அப்படின்றத இந்த பதிவில் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற சுவாரஸ்யமான அசரீரியான ரகசியமான பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு என்னுடைய நான் கண்ட அனுபவம் வாயிலாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் நன்றி. வணக்கம். மீண்டும் அடுத்த சந்திப்போம்.